18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த கருப்பசாமி உன்னை ஆசீர்வதிச்சு விபூதி கொடுத்துட்டேன் தானே. இனிமே இந்த விபூதிங்கிறது உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற போகுதுன்னு பொறுமையாக பொறுத்திருந்து பாரு. உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க மத்தியில், உன்னை இழிவாக மட்டம் தட்டி பேசுனவங்க மத்தியில் நீ வளர்ந்து உயர்ந்து ஓங்கி உலகளாவி நிற்கப் போகிறாய் என் செல்லமே. நீலாம் எங்கே வளரப்போறன்னு உன்னை அகங்காரமாக பேசினவங்களுக்கு மத்தியில் அவங்களே பார்த்து வாய்ப்பிழந்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்துறதுக்காக தான் என்னுடைய அருளாசி பெற்ற இந்த விபூதிகளை தொட சொன்னேன். இதன் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எப்போவுமே அடுத்து என்ன செய்யலாம்னு நீ யோசிக்கலாமே தவிர அடுத்து என்ன நடக்கும்னு நீ யோசிக்க வேணாம். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிற சக்தி உனக்கு இல்லை. அதை செய்ய போகிறது இந்த கருப்பசாமி நான் தானே. அடுத்து நடக்கக்கூடியது எல்லாமே உன் நல்லதுக்காக நன்மைக்காக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கண்டதையும் யோசிச்சு உன் நிம்மதியை கெடுத்துக்க வேணாம். இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஓட வச்சாலும் நீ தைரியமாக துணிந்து நிமிர்ந்து நில்லு. எல்லாமே இன்னைக்கே இப்போதே சரியாயிடணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக உன் முற்பிறவி கர்மத்தின் விளைவுகளை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது தானே வாழ்க்கையின் தலைவிதி. உன் முற்பிறவி கர்மாவின் பாவத்தை எல்லாம் இத்தனை நாளாக நீ அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்க. அதனால் இனி வரும் காலங்களில் உன் நற்பண்பும் நற்செயல்களும் உனக்கான நன்மைகளை தரும்படி இந்த கருப்பசாமி செய்வதற்காக தான் என்னுடைய இந்த விபூதியை தொட சொன்னேன். நீ எதுக்காகவும் அழுகாத. என் அன்பு பிள்ளையான நீ எப்போதுமே உன் குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டே வாழ்நாளை வீணாக்குகிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னையோட உங்கள் கஷ்டம் எல்லாம் முடிவடைய போகுது. என்னுடைய பிள்ளையான நீயும் உன்னுடைய பிள்ளையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது என் செல்லமி. நீ எப்போவுமே உனக்கு பிடிச்சது என்ன, உனக்காக என்ன செய்யலான்னு உன்னை பற்றி ஒரு நாள் கூட நினைக்க மாட்ற. உன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி முன்னேறி ஒரு நல்ல நிலைமையில வாழ வச்சிடணுங்கிறது மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக நீ ஆனந்தமாய் அழகாய் அற்புதமாய் வாழும்படி உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக மாற்றி கொடுக்குறேன். அதற்கான அருளையும் நான் உனக்கு அள்ளி தருவேன் என் செல்லமே. உன்னை சூழ்ந்திருக்கும் எல்லா அச்சங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன். எல்லா நிலைமைகளிலும் நீ நிதானமாக அமைதியாக இருந்தாலே போதும். ஏன்னா உன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையும் உன்னால் மாற்ற முடியாது. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியோ அதை விட நான் உன் மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கேன்றத உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து நான் நிரூபிப்பேன் என் செல்லமே. நீ தைரியமாக இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை என் பொறுப்பில் விட்டுடு. இனி நடக்கக்கூடியது எல்லாமே உனக்கு நன்மையாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் காயத்துக்கு மருந்தும் நீ காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும்படி என் அருள் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு. எப்போதும் மற்ற மனிதர்களை உறவுகளாக நினச்சி சொந்தமாக நினச்சி உன் கஷ்டங்களை சொல்லும்போது அவங்க நிச்சயமாக உன்னை கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கருப்பசாமி உன் மலையளவுக்கு இருக்கும் பெரிய துன்பங்களை கூட கடுகளவாக மாற்றி சரி செஞ்சிருவேன். நீ எப்போதும் எவ்வளவு ஏழ்மை வறுமை கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏழைக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ளவனாக இருந்தினா அதுதான் உன்னுடைய பாவத்தை தீர்த்து உன் வாழ்க்கையில் நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து இதை இப்படி செய்யணும் இப்படி வாழணும்னு முடிவெடுத்து நீ வாழ வேண்டியது மிகவும் முக்கியம் என் செல்லமே. ஆனால் உன் வாழ்க்கை பயணத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் உன் கடமை. அதன் முடிவு இப்படி இருக்கணும், உன் வாழ்க்கையில் நீ இப்படிலாம் வாழணும் அப்படி இருக்கணும்னு யோசிச்சு கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் நிச்சயம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்.